ஹே ஹலோ ஹைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட ஆஃபையோ கால் பண்ணி ஸ்கூலில் எல்லோரும் உங்களை தான் அடிக்க பிளான் போட்டு வச்சுருக்கானுவ, அதனால மற்ற 2 கேங்கையுமே நீங்கள் பீட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பான். அது வரைக்கும் பார்த்துருப்பான். அதில் இருந்தால் கண்டினியூ ஆகுது. ஓப்பனிங் சீனில் ஸ்கூலில் தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோஸ் டீமில் எங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அசிங்கமாக சாப்பாடெலாம் தட்டி போட்டிருக்கானுவேன். அது மட்டும் இல்லை, செவத்தில் நம்ம ஹீரோஸ் ஃபோட்டோலாம் போஸ்டரை ஒட்டி எழுதியும் வச்சுருக்கானுவேன். இவங்களை எங்கேயாவது பார்த்தோன்னா பிடிச்சு கொண்டு தரணும்னு போட்டிருக்கு. கட் பண்ணால் நம்ம ஹீரோ டீம் அண்ட் அஃபையை தான் காமிக்காங்க. அஃபையும் அங்கே இருக்க போஸ்டர்லாம் கொஞ்சம் கிழிச்சு கொண்டு இவங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அப்போ பாயோ அதுலேருந்து அவன் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபோட்டோ பாருங்கள் ரொம்ப வெளியிட்டு போய் இருக்குன்னு சொல்ல, கியாவும் நீ மட்டும்தான் உன்னோட ஃபோட்டோவை எடுத்து பார்ப்பியோ, நானும் பார்ப்பேன்டான்னு சொல்லி அவனோட ஃபோட்டோவை எடுத்து அதில் மீசை தாடியெல்லாம் வரைஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அஃபையும் சீரியஸாக பேசுகிறான், இவங்களும் காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுவன். ஹீரோடி ஏன்டா நியாயம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அஃபை சொல்கிறது கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அஃபை எப்போது போல் சொல்கிறான் நம்ம டீமில் 5 பேர் தான் இருக்குன்னு சொல்ல, ஹீரோவோ இல்லை வீவே இருக்கான் மொத்தம் 6ன்னு சொல்ல, உடனே அஃபையோ எப்படினாலும் அது சின்ன கேங்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் சின்ன சின்ன கேங்கில் இருந்தெல்லாம் தப்பிக்க முடியும், இல்லைனா அவங்களே உங்களை வந்து அடிச்சிருவாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்க ஒரே வழி அதுதான் சொல்ல, இவங்களுக்கும் அதுதான் கரெக்டான முடிவுன்னு தெரியுது. உடனே ஹீரோவோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம கேங்கில் சேர்த்துடணும், அதுக்காக ஹைஃபை அடிச்சுக்கலான்னு சொல்ல 4 பேரும் அடிச்சுக்கிறானுவன். பக்கத்தில் அஃபையோ கண்ணை மூடிட்டு கையை நீட்டிட்டு இருக்கான் ஹைஃபை அடிப்பாங்கன்னு. இவங்க அவனை கண்டுக்கல, அவங்களே அடிச்சுட்டு கிளம்பிடானுவன். உடனே அஃபையோ என்ன இவங்க ஹைஃபையை கொடுக்கலன்னு கண்ணை திறந்து பார்க்கானா, அங்கே தான் யாருமே இல்லையே, அவங்க தான் அப்பவுமே போயிட்டாங்களே. இதை பார்த்து இவனை திட்டிட்டு அங்குள்ள போஸ்டர்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். அதே சமயம் பாயோ வெளியே ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலான்னு போய் பார்த்தா எல்லாரும் அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ தோணிக்கிட்ட வந்து ஒளியிறான். அங்கே கீழே ஒரு ரூம் இருக்கு போல், அதுலேருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. ஸோ அவன் அதை பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளேயும் போகிறான். அங்கே ஒரு 3 பசங்க கேர்ள்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு டோப்பெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுவன். பாயும் இதை பார்த்து என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த ட்ரெஸ்லாம் போடணும் ஆசையாக இருக்கு போல். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானா, தெரியாமல் அங்கே உள்ள பாட்டுலையும் தள்ளி விட்டுறான். அவங்களும் உஷாராகி டோப்பெல்லாம் கழட்டி போட்டு யாருன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இவனுமே ஒன்றும் நடக்காத மாதிரி கேஷுவலாக போகிறானாமா. அவங்களும் இவனை பார்த்து பயந்துறாங்க, ஏன்னா போஸ்டர்லாம் அவன் ஃபோட்டோ தானே ஒட்டி இருக்கு. அது வேற இவங்க இந்த குளத்தில் நிற்காங்களா, வெளியே போய் வேற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு நிற்காங்க. நாங்கள் சும்மா தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதான் இவனுக்கே தெரிஞ்சு போயிட்டுல, அதான் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியுமேன்னு சொல்ல இவங்களும் பயந்துறாங்க. அவங்கக்கிட்ட போய் யார்கிட்டையுமே சொல்லிடாதுங்க, நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோன்னு சொல்ல, சரி சொல்ல மாட்டேன் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு நமக்கு அந்த கண்டிஷனை சொல்லவே இல்லை. அப்படியே நமக்கு மூவை தான் காமிக்காங்க. அவனை படியில் உட்காந்து பப்ஜி ப்ளே பண்ணுறாங்கல்ல, அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பேஸுக்கோ கொஞ்சம் பேர் இவங்கள தேடிட்டு தான் வராங்க. அவனும் அந்த படியில் ஒளிஞ்சுக்கிறானாம்மா. இவ்வளோ பெரிய உருவம் அவங்க கண்ணுக்கே தெரியாதாம்மா. அவங்க அப்படியே போயிடறாங்க. பாயா அந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறான், நான் 3 பேரை நம்ம கேங்கில் சேர்த்துட்டேன்னு. பாயா அவங்க கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பான்ல, அது என்னதுன்னா எங்கள் கேங்கில் நீங்கள் வந்து சேருங்கன்னு. ஸோ இவனும் அதை பார்த்துட்டு நம்மளும் இவங்க 3 பேரையும் எப்படியாட்டு நம்ம கேங்கில் சேர வச்சுன்னு உள்ளே போகிறான். வந்தோன்னே அவங்களுமே பயந்துடுறாங்க. இவனா இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும்னு கேட்க பாக்கெட்லேருந்து அந்த ஃபோன் எடுக்க போகிறானா. உடனே இவங்களும் இதை துப்பாக்கி வச்சு தான் நம்மளை சுட வரோம் போல அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி திரும்பி ரொம்ப பயந்துட்டு இருக்கானுவன். அந்த ஃபோன் எடுத்து காமிச்சு ப்ளீஸ் எனக்கு இந்த பப்ஜி கேமை சொல்லித்தாங்க, அப்படியே எங்கள் கேங்கில் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்ல இவங்களும் அப்போ தான் முன்னாடி திரும்பி பார்க்காங்க. ஃபோனையே காமிச்சோன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. தென் இவங்க 3 பேருமே பிளான் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மூக்கிட்ட சொல்கிறானுவன், நாங்கள் உனக்கு கற்று தரோம், நீ எங்கெல்லாம் அந்த கேமில் தோற்கடிச்சானா நாங்கள் உங்கள் கேங்கில் சேருன்னு சொல்ல, சரி ஓகேன்னு இவனுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்தாங்க போல் 4 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. கேமும் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த பப்ஜி கேம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு போல் மூக்கு, அவ்வளோ சூப்பராக விளையாடுறான். ஈஸியாக அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டு வர்றான். அவங்களும் இதை பார்த்துட்டு நீ ரொம்ப ஜீனியஸாக இருக்கா, சரி நாங்கள் உங்கள் கேங்கில் வந்து சேர்றோம், நீ இந்த கேமில் எங்களுக்கு லீடராக எங்கள் கேங்கில் வந்து சேரணும்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவனும் சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் கியாவை தான் காமிக்காங்க. அவனும் எப்படியோ ஒரு 3 பசங்களை கேங்கில் சேர ஒத்துக்க வச்சுட்டான்.
அவங்களும் பாஸ் பாஸ்ன்னு கூடுறாங்களா, இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம ஒரு பாஸானு. இவன் இனிமேல் அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறான், எனக்கு அந்த மோட்டார் பைக்கை எடுத்துட்டு வாங்க, நான் ஓட்டி பழகணும்னு சொல்ல அவங்களுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவனுமே வண்டி ஓட்டுறான். ஆனால் இவனுக்கு ஒழுங்காகவே ஓட்ட தெரியாது போல. தொப்பக்கடின்னு கீழே விழ கைக்கெல்லாம் செம அடி, வண்டியுமே ஸ்க்ராட்ச் ஆகிட்டு. அந்த 3 பசங்களுமே பாஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படி சொல்லி கேட்டுட்டு இந்த வண்டியை பார்த்தா அதுலேயே ஸ்க்ராட்ச் ஆகிருக்குல்ல, இதை பார்த்து அவங்களும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு அந்த டைமில் ஒரு பொண்ணு வாரா. அதை பார்த்து அந்த 3 பசங்களும் பாஸ் நீங்களே பார்த்துக்கிடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லி பயந்து ஓடிடானுவேன். இந்த பொண்ணை ரவுடி பொண்ணாக இருக்கும் போல் நம்ம கியா கிட்ட வந்து என்ன என் பைக்கை நீ தான் எடுத்து இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கே அப்படி சொல்லி கேட்குறா. அவன் தான் இப்போ பாஸ் ஆகிட்டான்ல. ஸோ எந்திரிச்சு ஆமாம் நான் தான் எடுத்தேன், இப்போ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளுக்கு செம கோவம் வருது. அப்படியே சென்னையில் ஒரு அடி அடிச்சுட்டு மூஞ்சில் ஒரு குத்து விடுறாளா, அப்படியே போய் கீழே விழுந்துடுறான். உடனே இவளும் அவனோட சட்டையை பிடிச்சி இனிமே இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான்னா அவ்வளோதான் அப்படி திட்டிட்டு இருக்காளா. இவனுக்கு ஏதோ அவனுக்காக ஏதோ தாளாட்டு பண்ண மாதிரி இருக்கு போல. அப்படி பல்ல அழிச்சு அவளையே பார்த்துட்டு இருக்கான். இவளும் கேட்குறா, நான் திட்டுற நீ பல்ல அழிச்சிட்டு இருக்கிறா, இனிமே என்ன தொந்தரவு பண்ணானா உன்னை நான் சாகடிச்சிருவேன்னு சொல்ல இவனும் ப்ளீஸ் என்னை சாகடிச்சிருங்கன்னு பல்ல இழிச்சிட்டே சொல்கிறானா. இவளுக்கோ நம்ம அடிச்ச அடியில் இவன் மண்டை கிண்ட குழம்பிட்டா என்ன அப்படி நினச்சிட்டு அவளோட பைக்கை எடுத்துகிட்டு போயிடுறா. கியாவோ அவள் போகிறதே பார்த்துட்டே இருக்கான். எனக்கான தேவதை இவா தானோ அப்படி மனசுக்குள்ளே நினச்சி பல்ல இழிச்சு சிரிச்சுட்டே இருக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.